குருன்றவன் என்ன பண்ணுவான்? உன் மலத்தை, உன் அசிங்கத்தை, உன்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தான் உனக்கு தான் என்ன பண்ணுவான்? நான் ஜஸ்ட் அறிமுகம் தான் பண்ண முடியும். நீ தான் தெளிவாயிடணும். உனக்கு அறிமுகப்படுத்தும் போதே உனக்கு அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் அறிமுகப்படுத்தினவே நீ அவமானப்படுற. நான் உனக்கு அறிமுகப்படுத்தினாவே நீ அவமானப்படுற. நஷ்டம் உனக்கா எனக்கா? நான் உன்னை அறிமுகம் மட்டும்தான் பண்ணேன், அதுக்கே உனக்கு அவமானமாகுது. ஆனால் என்கிட்ட ஒன்றுட்டேன்னா அசிங்கமாக செய்வேன். ஜாதியில் எங்கே போயிட்டா கறி சாப்பிட மாட்டியா? மாட்டுக்கறி தான் பிரியாணி சாப்பிட முடியுமா? முடியாதா? சாப்பிட்டு தான் போகிறாங்க. பின்னா பிரச்சனைன்னா இந்த பக்கம் தான் ஒருத்தன் புனிதமானவனாக மாறுறான். நாங்கள்லாம் அப்போதே சாப்பிட்டு போய்ட்டு நாங்கள் அப்போல்லாம் சாப்பிட மாட்டோம், புனிதமாயிட்டோம். கறிமீன் சாப்பிட்றதுனாலாம் ஒருத்தன் புனிதமாக முடியாது. கஞ்சி குடிக்கிறதுனாலையோ இல்லை கூழ் குடிக்கிறதுனாலையோ இல்லை பிரியாணி சாப்பிட்றதுனாலையோ இல்லை வெச்ச சாப்பாடு மட்டும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுனாலையோ ஒருத்தனாக ஆக முடியாது. சாப்பிட்டு பேழ்ற போகிற விஷயத்தில் என்ன ஆகிட முடியாது? புனிதம்ன்றது என்னத்தில் இல்லை, செய்கிற எந்த வேலை செய்யறதில்ல. செய்தொழில் வேற்றுமைன்னா செய்கிற வேலை வச்சு தான் மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறான். கிடையாது. செய்கிற வேலையை எப்படி செய்கிறத வச்சு தான் மதிப்பு வருது. உன் அடைப்பை சீக்கிரமாக வச்சுட்டு உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போனவர்களுடைய நம்பரை நீ கேட்கலனா கூட உனக்கிட்ட கேட்டு அன்றைக்கி வந்தார், அவர் பேர் என்ன தெரியுமா, உங்ககிட்ட கூட வந்து பண்ணார் தானே, எழுதுவேன். ஒரு நாள் திரும்ப அடைப்பு ஏற்பட்டுச்சானா இல்லை திரும்ப அடைப்பு ஏற்படும்ன்ற உனக்கு தெரிஞ்சிச்சானா என்ன பண்ணுவேன்? அவனை தேடுவேன். அடித்து தோஷம் பண்ண அம்ட்டனே என்ன பண்ணுவேன்? திரும்ப மசாஜ் பண்ணவனே தேடுவேன். ஏன் உன் செருப்பை சரியாக தைச்சி குத்துவனே திரும்ப தேடுவேன். ஒரு நாள் என்னை புரியும் உனக்கு, அப்போ நீ என்னை தேடுவேன். ஆனால் குரு நீ அந்த மாதிரி ஏமாந்து போய்விடுறதுக்காக தன்னை என்ன பண்ணுவான்? நான் தாண்டா உனக்கு, நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் ஆள், எனக்கு கடவுள் தெரியுண்டா, என்ன பண்ண மரியாதையா கேட்டுக்கடா நல்லா. ஈவன் நீ லோகத்தில் எந்த குருவை நீ பார்க்கல, அதனால் உனக்கு என்ன நினச்சிக்க தெரியல. குருக்குரிய தட்சணை உனக்கு கொடுக்க தெரியல. தட்சணை அப்படின்னு சொன்னால் என் தகுதி எதுவோ அது உனக்கு அப்படின்னு அர்த்தம். என்னோடய உச்சபட்ச தகுதி எது இருக்குது எனக்கு, அது உனக்கு காணிக்க ஆக்குறேன்னு அர்த்தம். தட்சணை என்ன எது? உன்னுடைய உச்சபட்ச தகுதி எது? என்னால் இவ்வளவு தான் கொடுக்க முடியும். நான் ஒரு மன்னன், என் ராஜாங்கத்தை கொடுக்க முடியும். நான் ஒரு குதிரை லாயக்காரன், 4 குதிரை வச்சுங்கிறேன், ஒரு 4 குதிரையை தான் என்னால் தர முடியும். நான் 1 ஏக்கர் வச்சுங்கிறேன், 1 ஏக்கர் நிலம் தான் தர முடியும். நான் 10 மாடு வச்சுங்கிறேன், என்னால் 10 மாடு தான் தர முடியும். 11வது மாடு என்ன பண்ண முடியாது, என்னால் தர முடியாது. இப்போ தட்சணை எப்படி இருக்கும்? அவனுடைய உச்சபட்சம்தான் ஒழுக்கமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆளாளுக்கு மாறும். அப்போ தட்சணை எப்படி தான் இருக்கும்? மாறி இருக்கும். இப்போ பார்க்குறான் மன்னன் 10 மாடு குத்து அவர்கிட்ட அவர் தெரிஞ்சு வச்சுனான்னா நான் ஏன் என் ராஜாங்கத்தையே கொடுக்கணும்? நானும் என்ன பண்ணுவேன்? 10 மாடு தான் கொடுப்பேன்றான். 100 மாடு வச்சுக்கணும், 10 மாடு கொடுக்குறான். மன்னனும் 10 மாடு கொடுக்குறான். இப்போ குருவுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்டது ஒரு தொகையாயிடுச்சு. குரு பணத்துக்காக சொல்லி தருவார்.